அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கொண்டு வள்ளியூர் சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் அன்பையும் கூட நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு உண்மையான தொழுவம் ஒரு கூண்டு அல்ல என்ற தலைப்பின் கீழே நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாடத்திலே சில பொருட்கள் இருக்குது, அதிலிருந்து நம்ம இப்போது தொடங்கலாம். ஸோ உண்மையான தொழுவம் ஒரு கூண்டு அல்ல. வெளியில் இருக்கக்கூடிய பாபிலோனுடைய குமார்த்தி அவங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது சபைங்கிறது அது ஒரு கூண்டு மாதிரி, ஒரு ரூல்ஸ் போட்டு வாழக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருப்பாங்க. அப்படி தான் அவங்களுக்கு தோணும். ஸோ சபைக்கு வரும்போது தேவனோட தெய்வீக திட்டம் அவங்களுக்கு தெரியாதனால, அதை முழுமையாக அவர்கள் அறியாதனால அந்த ஒரு அமைப்பை எப்படி பார்ப்பாங்களாம், ஒரு கூண்டு மாதிரி பார்ப்பாங்க. அது மாதிரி நாம் எப்படி பார்க்குறோம்? இப்போது சபை கூடி வருதல், அப்புறம் வாரந்தோறும் நடக்கக்கூடிய கூடுகைகள் பார்த்திங்கன்னா திங்கள் வெள்ளி டெய்லி காலை மன்னா, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அப்புறம் ஸ்பெஷல் கூடுகைகள், இப்படி கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருந்தால் சந்தோஷம். ஆனால் இது ஒரு கூண்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி, ஜெயில் மாதிரி இருக்கே அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பாடம். ஸோ இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு புது சிருஷ்டியை பற்றி சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு எந்த பிக்சரை வச்சா கரெக்டாக இருக்கும்? ஏன்னா நீங்களும் கொஞ்சம் பேசினா தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியும். ஒரு புது சிருஷ்டிக்கு இந்த பிக்சரை வச்சா இந்த புது சிருஷ்டிக்கு அடையாளமாக இருக்கும். உதாரணத்துக்கு பட்டாம்பூச்சி, அது மாதிரி வேறு ஏதாவது? மணவாட்டி, வேற செம்மறியாடு, அது வெள்ளாடு செம்மறியாடு. ஓகே, புறா, வேற? பாடம் நடத்த சொல்லிவிட்டு எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் பேசணுங்கிறதுக்காக தான். யோசிங்க. ஏன்னா சத்தியம்ங்கிறது நான் மட்டும் போதிச்சு நீங்கள் கேட்டுகிட்டே போகிறது கிடையாது. ஸோ சத்தியத்தை ஆராயிறது தான். இவைகளால் நமக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அநேக காரியங்கள், ஜீவனுள்ள ஆவிக்கேற்ற மாளிகையாக இருக்கிறோம். ஸோ அது ஒரு பில்டிங்க்கு ஒரு அடையாளம், நாமளே அந்த ஆலயம். வேற இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் சொல்லலாம். திராட்சை செடி சொன்னாரா இல்லையா? அது மாதிரி ஒரு தொழுவத்தை பற்றி பேசியிருக்கிறார். எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துவே பேசியிருக்கிறார். எங்கே பார்க்கலான்னா, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 15ஆம் அதிகாரத்தில் திராட்சை செடி, 10ஆம் அதிகாரத்தில் ஆட்டு தொழுவத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஓமையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வேறொரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புது சிருஷ்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அநேக காரியங்கள் இப்படி இருந்தாலும் நாம் இந்த தொழுவம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம தொடங்கலாம். ஸோ இந்த ஒரு தொழுவம்ங்கிறது ஒரு கூண்டு அல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தொழுவத்துக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே ஃபாண்ட்டு வரல, ஆனால் பட்டு ரெக்கார்டிங்கில் வந்து ஃபாண்ட் வரும். ஸோ அது ஃபாண்ட் என்னென்னு யாராவது வாசிச்சிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தொழுவங்கிறது எப்படி இருக்கும்? ஆட்டு தொழுவம் அப்படின்னா ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட போய் கேட்டால் தெரியும், எங்களுக்கு கேட்டால் எப்படி பிரதர் தெரியும் அப்படிங்கிறீங்களா? ஒரு ஆட்டு தொழுவம் எப்படி இருக்கும்? ஒரு வேலி இருக்கும், அப்புறம் உள்ள ஆடுகள் இருக்கும், அந்த வேலிக்கு ஒரு வாசல் இருக்கும், வேற ஆட்டுப்பட்டியல். ஓகே, வேலியை தான் நான் அப்படி சொன்னேன். ஓகே, என்னென்ன பேர் இருக்குது? தலைப்பு மந்தை, மேலி, வேலி, வாசல், மேய்ப்பன், உடன் மேய்ப்பன், ஆடு. அது போக ஒன்று இருக்குது, டவர், வாட்ச் டவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். வாட்ச் டவர்னோடனே இந்த வாட்ச் டவர் நினச்சிடாதீங்க, மணிக்கூண்டு கிடையாது. வாட்ச் டவர்னா கண்காணிக்கிற ஒரு கோபுரம், அதுதான் காவல் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காவல் கோபுரம் வந்து இந்த தோட்டத்தில் இந்த தொழுவத்தில் இருக்காது.
நீங்கள் பழைய காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அநேக ஆடுகள் இருக்கும். அப்போ அந்த ஆடுகளை மேய்க்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வாட்ச் டவர் வச்சுருப்பாங்க. ஓகே, காவல் காக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வாட்ச் டவரை. ஸோ அந்த காலத்தில் அந்த தொழுவத்தில் இப்படி ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சு. இப்போ இருக்கிற தொழுவத்துலலாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ நவீன காலம் ஆயிடுச்சு, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தொழுவத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நானே அந்த தொழுவத்துக்கு வாசல்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? ஆடுகள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த வேலிக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய விருப்பமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம தொடர்கிறோம். இப்போது தொழுவம் அப்படிங்கிறது ஒன்றா நிறையா இருக்கா? தொழுவம் ஒன்று. அப்போது ஆடுகள் மந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்று இருக்கா நிறையா இருக்கா? நிறையா இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க? தொழுவம் ஒன்று, ஆடு மந்தை வந்து நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? எதை வச்சு சொன்னீங்க? ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்களா? ஒரு தொழுவத்தில் ஒரு மந்தை தான் இருக்கும். இதே மாதிரி நிறையா தொழுவம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஒரே தொழுவம் தான், ஆனால் மந்தைகள் தான் வேறு வேறு இருக்குது. அதற்கான ஆதார வசனம் கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த தொழுவத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த தொழுவத்துக்கு வேலி இருக்கு இல்லையா? அந்த வேலியை வந்து எப்படி இருக்குன்னா, உலக ஜனங்கள் எப்படி பார்க்குறாங்களா, மற்ற பாபிலோன் அமைப்பு எப்படி பார்க்குதான், மாம்சீக விசுவாசத்தினுடைய சட்டங்கள், மனிதனுடைய விசுவாச பிரமாணங்கள். வேறு ஏதாவது பிரமாணம் ஞாபகம் இருக்கா? மனுஷனுடைய பிரமாணம் பேசிக் கிளாஸில் கேட்டது நெசையா பிரமாணம். இந்த மாதிரி புது புது பிரமாணங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு தொழுவத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தொழுவத்துக்குள்ளே இருந்தோம்னா என்ன கிடைக்காது அப்படின்னா சுயாதீனம் கிடைக்காது. இந்த ஒரு தொழுவத்தில் மட்டும்தான் சுயாதீனம் உண்டு. அதே போல் ஒரு மனிதனுடைய விசுவாச பிரமாணங்களை உருவாக்கி ஒரு ஆடும் இன்னொரு ஆடையும் சேர்க்க விட மாட்டாங்க. எப்போவுமே பிரிச்சே வச்சுருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உண்மையான தொழுவத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாத்தையும் ஆடுகளுக்கு என்ன சொல்கிறோன்னா, ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து சிம்பிளாக வசனத்தின் அடிப்படையில் சொல்லிடுறோம். ஆனால் அந்த ஒரு ஆடு இன்னொரு ஆடோட எப்படி பார்க்கணும்னா, ஆட்டோட தோலை பார்க்கக்கூடாது. அது ஓனாயோட ஆட்டு தோல் போத்திட்டு வரும். ஸோ ஆடுனாலே ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை தான் பார்த்து ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய கேரக்டரை பார்க்கணும், குறைகளை பார்க்கக்கூடாது. அதே இது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழுவம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆடு இன்னொரு ஆடோட ஐக்கியம் கொள்ள விட மாட்டார்கள். ஏன்னா அங்கே கட்டுப்பாடுகள் போட்டு இப்படித்தான் நீங்கள் வாழணும், இப்படித்தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிற ரூல்ஸ் போட்டு வாழ்கிறதுனால அந்த தொழுவத்தில் சுயாதீனம் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு தொழுவம்னா என்னன்னு தெரியும், ஆடுன்னா என்னன்னு எனக்கு தெரியும், மேய்ப்பர் யாருன்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மையிலே அதை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. உண்மையான தொழுவம் இப்படித்தான் இருக்குங்கிற விஷயம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. யாரால் மட்டும்தான் தெரியும்னா, தேவன் தான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மூலமாக மட்டும்தான் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு பாடம் ரீப்ரிண்ட் நம்பர் 3142 அதிலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு தொழுவம் இருக்குது, வேலி இருக்குது, ஆடுகள் இருக்குது, மேய்ப்பர் இருக்கார், உதவி மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, அதான் கண்காணி, அப்புறம் ஒரு வாட்ச் டவர். இது எல்லாத்தையும் அதனுடைய பொருளை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுதான் பாடம். ஸோ இந்த பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். இப்போது ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோன்னா, தொழுவத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதை குறித்ததான ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 10:16. யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பருமாகும். ஸோ இந்த இடத்துல இந்த தொழுவத்தில் அல்லாத இன்னொரு தொழுவம் இருக்குன்னு சொன்னாரா? வசனத்தை வாசித்தவங்க கவனிங்க, ஆடுகள் தான் இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த இடத்துல என்ன இல்லைன்னா, தொழுவம் இல்லாத ஆடுகள் அங்கே இருக்குது.
அந்த ஆடுகளை கூட்டி சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் யாரோட விருப்பம்? மேய்ப்பனோட விருப்பம். இந்த இடத்துல மேய்ப்பன் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லிகிட்டு இருக்கு. அவர் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஓமையினுடைய அர்த்தம் அவங்களுக்கு விளங்காதனால இன்னும் டீட்டெயிலாக அவருக்கு சொல்கிறாரு. இப்போது அந்த ஓமையின் அடிப்படையில் பார்க்க போகிறதில்ல, நம்ம நிழலும் பொருளும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல தொழுவம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தொழுவம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொழுவம் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் ஒரு தொழுவம் இருந்துச்சு. இப்போ நான் தொழுவங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இடத்துக்கு தகுந்தாப்பில் மாற்றிட்டு இருக்கேன். 3 உலகங்கள் இருக்கா? அப்போ 3 உலகமா? காலத்துக்கு ஏற்றது மாதிரி அந்த உலகம் மாறிட்டே இருக்கா? அப்பொழுது இருந்த உலகம் 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த தொழுவத்தை மையமாக வச்சு சொல்கிறேன். இந்த தொழுவம் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு அந்த இடத்துல. அப்போது தேவன் தான் மேய்ப்பனாக இருந்தார். ஆடுகள் யார்? ஆதாம் ஏவாள். சூப்பராக சொல்கிறீங்க. இந்த இடத்துல உதவி மேய்ப்பன் யார்? ஏசு கிறிஸ்துவா? கேதுருவா? தூதர்களா? சாத்தானா மாறுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை லூசிஃபர். ஸோ இவர் தான் உதவி மேய்ப்பனாக இருந்திருக்கிறார். ஆனால் இதுக்கு ஒரு வேலி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த வேலி என்ன? அதுதான் பிரமாணம். அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். என்ன பிரமாணம்? இப்படியே கரெக்டாக பதில் சொல்லிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சுடுவேன். என்ன பிரமாணம் கொடுத்தாராங்க? ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த பிரமாணம் என்னது? இந்த நடுமரத்தின் கனியை புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாங்கிறது தான் பிரமாணம். ஸோ இப்போ வேலிங்கிறது என்னாச்சு? பிரமாணம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் விளக்கம் பார்த்தாச்சா? இப்போது அதே தோட்டம் இப்போ எங்கே வந்துருச்சுன்னா யோபுனுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. யோபுக்கு காவல் போட்டு வச்சிருந்தது யார்? தேவன் தான், தேவனுடைய கரம். ஸோ தேவன் தான் அந்த தோட்டத்துக்கு காவல்காரர். தோட்டத்தை உருவாக்குனவரும் அவர் தான். இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க தோட்டம் கிடையாது, தொழுவம். இந்த தொழுவத்துக்குள்ள ஆடு யார்? யோபு மட்டுமா? யோபுவோட குடும்பம் எல்லாமே. ஸோ இந்த இடத்துல உதவியாக இருந்தது யார்? யோபு தான். ஸோ இப்போது யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு வேலி அடைச்சி காத்துட்டு இருந்தார். அந்த வேலியை மட்டும் எடுத்து விட்டு பாருங்கள், அவர் உத்தமனா இல்லையாங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சாத்தான் சொல்கிறார். ஸோ இந்த வேலியை எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்? அவ்வளோதான், ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஸோ வேலி முக்கியமா முக்கியம் இல்லையா? முக்கியம். அதே போல் அடுத்தது அந்த வேலி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி யோபு பற்றி இந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போயிடலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது தொழுவோம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வேலி. ஸோ ஒவ்வொரு பாட்டையும் நம்ம தனித்தனியாக தான் இப்போ பார்த்துட்டே வரோம். இப்போ இந்த வேலி எங்கே இருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 7ஆம் வசனம். ஏசாயா 5வது அதிகாரம் 2 மற்றும் 7வது வசனங்கள். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஸோ இந்த இடத்துல கசப்பான பழங்கள் கொடுத்தது யார்? இஸ்ரேல் ஜனங்கள். இவங்களுக்கு போட்ட வேலி எது? நியாயப்பிரமாணம். ஸோ இங்கே இருக்கிற ஆடு யார்? இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஸோ இதுக்கு காவலாளாக இருந்தது யார்? தேவன் தான் அந்த தோட்டத்துக்கு எஜமானன், தொழுவத்துக்கு எஜமானன். உள்ளே இருக்கிற அந்த உதவி மோசேயா? ஓகே, முற்பிதாக்கள், சரியா? தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், முற்பிதாக்கள், இப்படி யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க தான் தேவனுக்கு உடன் மேய்ப்பராக இருந்த ஆட்கள். ஸோ இந்த ஒரு தொழுவம் அப்படியே நகண்டு எங்கே வருதுன்னா, அதுக்கு முன்னாடி இது இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் சொல்லுது இந்த தோட்டம். அதற்கான இந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 5வது அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே. போதும்,
அப்போது இந்த தோட்டம் யார்? இஸ்ரேல் வம்சம்தான் இந்த தோட்டம். இதை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம்? இப்போது பாடத்துக்கு ஏற்ற மாதிரி தொழுவத்துக்கு அடையாளமாக சொல்கிறோம். இந்த தோட்டத்துக்காக தான் ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா அந்த தோட்டம் கெட்டு போச்சு, தேவன் கைவிட்டுட்டார். அதுக்கப்புறம் தாவீது பாடுறாரு, திருப்பி இந்த தோட்டத்தை எழுப்பி கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு பேசுகிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 14 மற்றும் 15ஆம் வசனம். சங்கீதம் 80 14-15 வசனங்கள். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாச்சித்தருளும். ஸோ தேவன் தான் இதை உருவாக்குனாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இப்போ பார்த்துட்டோம். ஸோ இதுக்காக தான் தாவீதும் வேண்டுதல் செய்திருக்கிறார். இப்போ வேண்டுதல் யார் செய்வாங்க? இந்த தொழுவத்தில் உதவி மேய்ப்பன் தான் கேட்பாங்க. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கறதுனால வேண்டுதல் செய்கிறாங்க. ஸோ அதே போல் இந்த வேலி, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலி அப்படியே கடந்து எங்கே வந்துருச்சுன்னா இந்த சுவிசேஷ யுகத்துக்குள்ளே வந்துருச்சு. இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த வேலி, இந்த தோட்டம் எப்படி இருக்குது? தோட்டம்னு சொல்லிட்டேன், தொழுவம். இந்த தொழுவம் எப்படி இருக்குது? இப்போ நம்ம தொழுவத்தில் ஒவ்வொரு பார்ட்டையாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் வேலியை குறித்து தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த வேலி சுவிசேஷ யுகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த ஒரு வசனத்தை போட்டிருக்கோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 உவமையை பற்றி தெரிஞ்சால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, திராட்சை தோட்டத்தினுடைய உவமை, அதாவது குத்தகைக்காரனுடைய உவமை. திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரர் இடத்துல கொடுத்துட்டு போயிடுவார். அப்போது ஏற்ற காலத்திலே அந்த பலனை பெறும்படிக்கு ராஜா என்ன செய்வார்? அந்த தோட்டத்தோட எஜமானன் என்ன செய்வார்? ஊழியக்காரர்களை, வேலைக்காரர்களை அனுப்புவார். அந்த வேலைக்காரர்களை என்ன செஞ்சிருவார்? கொலை செய்திருவாங்க. கடைசிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்புவார். இவன் தான் சுதந்திரவாளி என்று கண்டு கொலை செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தோட்டத்தினுடைய எஜமானன் வந்து அந்த குத்தகைக்காரனை அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வேறொரு குத்தகைக்காரன் இடத்துல ஒப்படைச்சிட்டு போயிடுவார். இதுதான் அந்த ஓமை. இந்த ஓமையிலையும் இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி வருது. ஆனால் இந்த இடத்துல வேலியே வராது. ஏன்னா திராட்சை தோட்டம் எதற்கு அடையாளமாக பார்த்துட்ருக்கோம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வேலியை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்கான்? இல்லை. ஏன் வேலி இல்லை, ஏன் சொல்லப்படலை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் விருந்துக்கு அழைக்கிற ஒரு ஊமைன்னு ஒன்று இருக்குது. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை தான் இந்த வசனமாக நம்ம போட்டிருக்கோம். இந்த விருந்துக்கு அழைக்கிற ஊமையில் பந்தியில் என்ன இடம் இருக்குது, அழைத்துட்டு வாருங்கள்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்விடேஷன் கொடுக்கும்போது அங்கே யார் வர்றாங்கன்னா, குருடர்களும் சப்பானிகளும் ஊமையர்களும் அநேக பேர் வர்றாங்க. இப்போ இத்தனை பேரும் வந்தும் இன்னும் இடம் இருக்குது. அப்புறம் என்ன செய்கிறாரு? மறுபடியும் ஒரு காலிங் போகுது. இப்போ யார் வர்றாங்க? அதை தான் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரை. லூக்கா 14ஆவது அதிகாரம் 22-23 வசனங்கள். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களே உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. ஸோ இந்த இடத்துல கூப்பிடும்போது எந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு? 3 இடம் சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன இடம்? வேலி அருகே, பெருவழி, வீதிகள் அப்படிங்கிற 3 இடத்துலேருந்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. இதே வசனம் கல்யாண வஸ்திரம் அப்படிங்கிற ஊமையிலையும் இருக்கும். இந்த வசனம் இப்படியே இருக்கும். அந்த இடத்துலையும் வேலி வரும். ஓகே, அது வந்து எண்டில் நான் சொல்கிறது கல்யாண வஸ்திரம், அந்த ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கிற ஊமை. அப்படி அழைக்கும் போதும் இதே மாதிரி தான் சொல்லி அழைப்பார். ஃபஸ்ட்டு காலிங் வரும், செகண்ட் காலிங் வரும். ஸோ செகண்ட் காலிங்கில் சொல்லும்போது தான் இந்த வேலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம பாடம் என்னது? வேலி. அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது திராட்சை தோட்டத்தினுடைய ஊமையில் பார்க்கும்போது, குத்தகைக்காரனுடைய ஊமையில் பார்க்கும்போது வேலி வரல. ஏன் அப்படின்னா அந்த ஊமையை எங்கே பொருத்தி பார்க்கணுமோ பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஊமையை எந்த காலத்தை சேர்ந்தது? குத்தகைக்காரன் இடத்துல விட்டுட்டு போகிறார் இல்லையா, அந்த ஒரு ஊமை எந்த காலப்பகுதியை சேர்ந்தது? சுவிசேஷகுமா?
ஆரம்பம். ஸோ வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு முடியுது, இஸ்ரேல் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு தொடங்கக்கூடிய சம்பவம். இயேசு கிறிஸ்துவ தான் சுதந்திரவாளி, அவரை தான் கொலை செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிதா என்ன செஞ்சிட்டாரு, அந்த தோட்டத்துக்கு எஜமான் யாரை வச்சுட்டாரு, வேறொருத்தர் கையில் ஒப்படைச்சிட்டார். அதுதான் புறஜாதியார்கள் கையில் ஒப்படைக்கப்படுறது. ஸோ அது வரைக்கும் யார் இருந்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் அதை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த வாய்ப்பு எடுபட்டு போகக்கூடிய காலப்பகுதியை தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வேலிங்கிறது இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தாச்சு. அதனால் அந்த இடத்துல வேலி இல்லை, இப்போ எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருந்துக்கு அழைக்கிற ஓமை இருக்கு இல்லையா, இந்த ஓமையில தான் இந்த வேலி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். பெரும் வழிகளிலும் வேலிகளிலும், வேலி இருக்கிற அந்த பகுதிகளிலையும் போய் வீதிகள்லையும் போய் கூட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வேலி இந்த ஓமையில் விருந்து கொடுக்கும்போது சொல்லப்பட்ட வேலி. இன்னொன்று கல்யாணம் வஸ்திரம், கல்யாண விருந்து ஓமை. ரெண்டு விருந்துலையுமே ரெண்டு தனித்தனி ஓமை, ரெண்டு ஒன்று கிடையாது. மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ விருந்துக்கு அழைக்கிற ஓமை தனி, கல்யாண விருந்துக்கு அழைக்கிற ஓமை தனி. ஆனால் ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னா வேலிங்கிற வார்த்தை வருது. ஸோ இந்த இடத்துல வேலி எது, ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய வேலி எது, எதுவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்? இயேசு கிறிஸ்து தான் வேலி. வாசலும் அவர் தான், மேய்ப்பனும் அவர் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த வேலி எதுக்கு கரெக்டாக பொருந்தும்? வசனங்கள் எல்லாமே வசனம்தான், ஈடுபலிக்கு பொருந்தும். ஸோ அங்கே ஒரு பிரமாணம் இருந்துச்சா பழைய ஏற்பாடு காலத்தில்? ஏதேன் தோட்டத்தில் பார்த்தோமா, அங்கே ஒரு பிரமாணம். அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு நியாயப்பிரமாணம். இப்போது ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்த பிரமாணம் எதன் மூலமாக தான் கொடுக்கப்படுது? ஈடுபலி மூலமாக தான். ஒரு ஈடுபலியே கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் எத்தனை பிரமாணங்களுக்கு கொடுத்தாலும் வேஸ்ட். அதனால தான் நம்ம பேசிக் சப்ஜெக்டில் ஈடுபலியை பற்றி பார்த்துறோம். ஸோ இந்த இடத்துல வேலி எதை அடையாளப்படுத்துதுன்னா ஈடுபலியை அடையாளப்படுத்துகிறது. ஸோ இந்த வேலிக்கு பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதுதான் ஆடு. ஸோ ஒவ்வொரு மந்தைக்கும் பக்கத்தில் தான் என்ன இருக்கும், ஆடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு பெரும் வழியான பாதை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா உலக ஜனங்கள் பேர் கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை தாறுமாறாக போதிச்சு பெரிய வழியை ஒன்று உண்டாக்கிட்டாங்க. இப்போது ஆடுகளெல்லாம் அந்த பெரும் வழிகளுக்கு ஓரத்தில் போய் நிற்கிது. நமக்கு நல்ல சத்தியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஆவலோடு அங்கே போய் காத்துட்ருக்கு. ஆனால் கிடைக்கல. கிடைக்காதனால அது தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்லை. இப்போ ஆடு எப்படி இருக்கும்? ரொம்ப புஷ்டியாக இருக்குமா? மெலிஞ்சு போயிருக்கும். இப்போ மெலிஞ்சு போன கண்டிஷனில் இருக்குது ஆடு. அதை தான் சொல்கிறார் பெரும் வழிகளில் வேலிகளில் ஓரத்தில். வேலிகள்னால் அந்த மனுஷனுடைய பிரமாணத்தை கொண்டு, விசுவாச பிரமாணத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு தொழுவம். எது? பாபிலோன் குமார்த்தி உருவாக்கினா அந்த தோட்டம். அந்த தோட்டத்துக்கு அது ஒரு வேலி இருக்கு இல்லையா, அந்த வேலி உண்மையான வேலியா? ஈடுபலிக்கு ஈக்குவல் ஆகுமா? ஆனால் அவங்க சொந்தமான கருத்துக்களை வச்சு ஒரு வேலியை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே ஜனங்களை வந்து அடக்கி வச்சுருக்குறாங்க. அந்த வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள். ஏன்னா அந்த ஆடு என்ன செய்யாதுன்னா அங்கேயும் போகாது, அதை மேயவும் செய்யாது. ஆனால் தாகத்துக்காக, அதை பசினாலும் தாகத்தினால ஏங்கிட்டு இருக்கும், எப்போ நமக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளையும் கூட்டிட்டு வாங்க. அதே போல் உண்மையான தொழுவமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த வேலிக்கு பக்கத்தில் அநேக ஜனங்கள் இருப்பாங்க, இவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது யாரோட விருப்பம்? மேய்ப்பனோட விருப்பமாக இருக்குது. இதுதான் இந்த இடத்துல வேலி இருக்குது. எப்போ? விருந்து வைக்கும்போது வேலி இருக்குது. இப்போ நம்ம விருந்து வைக்கிறோமா? விருந்து வைக்கிறோமா இல்லையா? நல்லா சாப்பிட்டுட்டு ஆடு எப்படி இருக்குது? சத்தியத்தில் நல்லா வளர்ந்துருக்குது. ஸோ இதுதான் வேலி இருக்கிறதுக்கான அடையாளம். இந்த இடத்துல ஈடுபலி இருக்குது. முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஈடுபலி இல்லை, அது நியாயப்பிரமாணமாக இருந்துச்சு. அதை நிறைவேற்றினாங்கன்னா அது அவங்களுக்கு பலனை கொடுக்கும். அதே போல் கல்யாண விருந்து, அந்த இடத்துல என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா, ஈடுபலி அது வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஸோ ராஜ்யத்தில் எப்படி இருக்கும்? அங்கேயும் இருக்கும்.
இதே ஈடுபலி தான். ஆனால் ஃபஸ்ட்டு யாருக்கு தான் அப்ளை ஆகும்? சபைக்கு தான். ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு வேலி பாபிலோன்லையும் இருக்குதான். அவங்களோட வேலி அது பாபிலோனின் நியாய தீர்ப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நதி. நதி தான் அவங்களுக்கு ஒரு வேலியாக வச்சுருந்தாங்க. அப்போ நதினா யார்? ஜனங்கள். இப்போ பாபிலோன் இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை எல்லாத்தையும் ஒரு வேலி மாதிரி வச்சிட்ருக்கு. அவங்களுக்கு அதுதான் பலம். அந்த வேலி வச்சிருக்கிறதுனால தான் உள்ள அவங்க வந்து சுகமாக இருக்காங்க. இப்போ அந்த வேலியை எடுத்துட்டோம்னா அவங்களோட சாப்டர் க்ளோஸ். ஸோ இப்போ வேலியை பற்றி ஒவ்வொரு காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்தது வேலிக்கு அடுத்து என்ன பார்க்கலாம்? என்னது? வாசல். இப்போது மந்தையில் வாசல்ங்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அதற்கான வசனத்தை கூட வாசிச்சிடலாம். யோவான் 10:7 யோவான் 10:7 ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே. இன்னும் வேலியை கொடுத்து ஒரு சில பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வேலின்னா ஈடுபலின்னு சொல்லிட்டோம். ஒரு மந்தைக்கு வேலி வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும்? ஒரு ஆடு தாண்டி போகாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே வேலி எப்படி இருக்கும் தெரியுமா? ஈடுபலி ரொம்ப உயரமாக இருக்குமா. இது மாதிரி யாருமே ஈடுபலி செலுத்தவே முடியாது. ஈடுபலி பாடத்தில் நம்ம பார்த்துட்டோம். சரிநிகர் சமானம் பலி. தூதனாலையும் கொடுக்க முடியாது, விலங்குகளாலையும் அந்த ஈடுபலியை கொடுக்க முடியாது. அப்போ விலையேற பெற்ற அந்த ரத்தம் எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துன்னுட்ட இருக்குது. அவ்வளோ உயரமான இடத்துலேருந்து யாராவது கூப்பிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்த முடியுமா? அப்போ அந்த வேலி எவ்வளோ பெரிய வேலி. அப்போது வேலி ஒரே ஒரு வேலி தான், ஆனால் அது ரொம்ப உயரமான வேலி. அதுபோல் அந்த வேலி என்ன செய்யும்னா ஆடுகளுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணும், வேறு யாருக்கும் அலோவ் பண்ணாது. வேறு யாரும் இந்த சத்தியத்துக்குள்ளேயும் வருவதும் முடியாது. உள்ளே வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? தொழுவத்துக்குள்ளே மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க முடியும். அப்போ வேலிக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வெளியில் போனீங்கன்னா சுயாதீனம் கிடைக்காது. சொன்னபடி வாழணும், சொன்னபடி கேட்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரூல்ஸ் தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான். கண்ணுக்கு கண் பல்லுக்கு கல் தான் வெளியில். ஆனால் இந்த மந்தைக்குள்ளே தான் என்ன இருக்குது? சுயாதீனம் கொடுக்கப்படுது. இந்த இடத்துல தான் இந்த வேலியை தாண்டி வந்தால் தான் நமக்கு என்ன இருக்குன்னா பலமான விசுவாசம் இருக்குது. அதே போல் தகுதியான விசுவாசம். விசுவாசத்துக்கு நம்மளோட விசுவாசம் கூட ஒரு தகுதி இருக்கும், ஒரு ரீசனபிளான விசுவாசம் இருக்கும். மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விசுவாசம் எப்படி இருக்கும்? அதுக்குள்ளே அர்த்தமே இருக்காது, கண்டதெல்லாம் விசுவாசிப்பாங்க. ஸோ சத்தியத்தின்படி விசுவாசிக்கிற விசுவாசமே தகுதியான விசுவாசம். இந்த வேலிக்குள்ளே வந்தால் தான் அது வந்து ஆடாவும் இருக்கும், அல்லது செம்மறி ஆடாக இருக்கலாம், அல்லது வெள்ளாடாவும் இருக்கலாம். அது வந்து ராஜ்யத்தில். ஸோ இந்த வேலி ஒன்று தான் என்ன செய்யுதுன்னா சபையை பிரிக்குது. சபையை பிரிக்குதுன்னா அந்த தொழுவத்தை பிரித்து காட்டுது. ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்து இதுதான் உண்மையான தொழுவோன்னு பிரிக்கிறதே எது? இந்த வேலி தான். இந்த ஈடுபலிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ராஜ்யத்துக்குரிய வாய்ப்பே இருக்குது. சரிதானா? அதே மாதிரி ஒரு மந்தையும் இன்னொரு மந்தையும் பிரிக்கிறது மாதிரி ஆடுகள் கூட உடன் மேய்ப்பன் அல்லது மற்ற தகுதியான சகோதரர்கள் மூலமாக என்ன செய்யுதுன்னா அந்த ஆடு பிரிவினை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? வேலி பிரிக்கிறது ஒரு பகுதி. ஆனால் இந்த ஆடு என்ன செய்யணுமா, அந்த வேலி அந்த ஈடுபலியை பற்றி தான விசுவாசத்திலே நிலைச்சிருந்தால் தான் அந்த மந்தைக்குள்ளே இருக்க முடியும். அந்த விசுவாசத்தை அப்படியே திருப்பி ஒரு சகோதரன் மேலே வச்சுக்கோங்க, அப்படியே என்ன ஆயிரும்? ஆடு பிரிஞ்சிடும். ஸோ நம்முடைய விசுவாசம் ஈடுபலி மேலேயும் கிறிஸ்துவின் மேலேயும் மேய்ப்பனுக்காக காத்திருக்கக்கூடிய வேலையிலையும் தான் இருக்கணுமே தவிர மற்ற ஆடுகளுக்கு மேலே விசுவாசம் வைக்கக்கூடாது. ஆனால் என்ன வைக்கணும்? மற்ற ஆடுகள் மேலே அன்பு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லாமல் ஒரு சகோதரன் மேலே அவங்களுடைய தாளந்துகள் மேலே மயங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈடுபலியை விட்டுருவாங்க, சத்தியத்தை விட்டுருவாங்க. ஆனால் சத்தியம் தெரியும், ஆனால் அந்த விசுவாசத்தினுடைய கிரியைகள் வேறு மாதிரி போயிடும். ஸோ இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் மட்டும்தான் இந்த ஒரு வேலி இருக்குது.
இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்துச்சு அந்த வேலி? இல்லை. அதுதான், ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அந்த வேலி இருக்கு இல்லையா, நியாயப்பிரமாணம், அதுக்குள்ளே யாராவது வர முடியுமா? ஒருவேளை வெளியில் போயிட்டாங்கன்னு என்ன ஆகும்? மரணம் தான். இஸ்ரேல் தேசத்தை விட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா மரித்து போனாங்கிறது விஷயத்தை கூட நம்ம நிறையா பாடங்களில் பார்க்குறோம். ஸோ தேவன் எங்கே ஆசீர்வதிச்சிருக்காரோ அங்கே தான் இருக்கணும். அதான் நியாயப்பிரமாண சட்டத்துக்குள்ளே தான் அவங்க வாழணும் இஸ்ரேல் ஜனங்கள். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலி. அதுக்குள்ளே ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலிக்குள்ளே ரொம்ப கஷ்டம். புறஜாதியாக இருக்கிறவங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத ஜனங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு ஒருத்தர் உள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, தியாகம் பண்ணணும், சொந்த பந்தங்களை இழக்கணும். அப்புறம் இங்கே வந்துட்டு இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும். ஆபிரகாமுக்கு அடிமையாக இருந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? புறஜாதியார்கள் கூட வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது அநேக ஜனங்கள் உள்ளே வந்துருக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்கிறாங்கன்னா, நிறையா விஷயங்கள் தியாகம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. அது மாதிரி தான் இருக்கும் அந்த வேலி. ஒரு முள்வேலி போட்டோம்னா அதுக்குள்ளே ஈஸியாக வர முடியுமா? தண்ணி மாதிரி காற்று மாதிரி தான் வர முடியும். அது மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வேலிக்குள்ளே வந்தால் என்ன இருக்குன்னா, நல்ல செழிப்பு இருக்குது, கிருபை இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல கட்டாயமே கிடையாது. கட்டாயப்படுத்தி நீங்கள் சுவிசேஷத்தை முதல்ல அறிவிக்கும் போது யாராவது நம்ம கட்டாயப்படுத்தி கூப்பிட்றோமா? இல்லை. ஆனால் இன்னொரு வகையில் கட்டாயப்படுத்துவோம். எப்படி தெரியுமா? எப்படியாவது அவங்க சத்தியத்தையும் நீதியையும் கற்றுக்கொள்வதற்காக நாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எந்த அடிப்படையில்னா, சத்தியத்தின்படியும் அன்பின்படியும். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள்னு சொல்லி போதிச்சுட்டு அதே விஷயந்தான் என்ன செய்கிறோம், பேசிக் கிளாஸ்க்கு வரும்போது எல்லாத்தையும் ஆர்டர் போட்டால் கூப்பிட்றோம். இல்லை, இதுக்குள்ளே இவ்வளோ மேன்மை இருக்குது, நீதி இருக்குது, சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட்டுட்டோம். அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆனால் மற்ற காரியங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கூப்பிட்டு வரதும் இல்லை, அவங்கள வழி நடத்துகிறதும் இல்லை. அப்படி உள்ளே வந்தாங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா, அன்பும் கிருபையும் வாக்கு தத்தங்களும் இருக்கும். ஆனால் வற்புறுத்தப்பட மாட்டாது. உங்களை யாராவது அப்படி கட்டாயமாக நீங்கள் இதை தான் செய்யணும்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. எல்லாத்துக்கும் சுயாதனை கொடுக்கப்படுது. பிரமாணங்களை இங்கே போட்டுருணும். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு தொழுவத்தில் ஆடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ளே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஸோ இந்த சாப்பாடு வெளியில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஒருவேளை கிடைக்கும்னு ஒரு தடவை போய் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா, அந்த வாசலை விட்டு வெளியில் போகணும்னா யார் கூட தான் போகணும்? மேய்ப்பனோட சேர்ந்து தான் ஆடுகள் போகணும். இல்லை வேண்டாம், மேய்ப்பனே நீங்கள் அங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு எப்படி ஆதாயப்படுத்திட்டு வரோன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களை இன்னொருத்தர் ஆதாயப்படுத்திடுவான். யார்? சாத்தான். ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவான். அதனால தான் மேய்ப்பனோடு சேர்ந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்தால் தான், ஏன்னா நம்ம இந்த கூண்டு இந்த தொழுவம் ஒரு கூண்டு அல்லன்னு பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த கூண்டுக்குள்ளே என்ன இருக்குது? கட்டாயம் இல்லை, ஒரு கூண்டு மாதிரி நினைக்க வேண்டாம். இதுக்குள்ளே தான் எதிர்காலத்தினுடைய சத்தியங்கள், அதாவது தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, ஆவிக்குரிய சாப்பாடு இருக்குது, அப்புறம் தேவனுடைய பிரசன்னமாகுதனுடைய மகிழ்ச்சியான ஒரு காரியம் கூட இங்கே தான் இருக்குது. வெளியில் போனீங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி சொல்லுவாங்களான்னா, தேவனுடைய பிரசன்னம்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது என்ன பிரசன்னன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ தேவனுடைய வருகை குறித்ததான சத்தியங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மந்தைக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது பார்க்குறது என்னென்னா, நானே வாசல் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த வாசல் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அந்த வாசல் கிடையாது, சரிதானா? ஆனால் இந்த வாசல் வழியாக வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது ஒரு என்ன வாசல்? இடுக்கமான வாசல். இந்த வாசல் வழியாக வந்தால் தான் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே போல் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரக்கு போகிறதுக்கான வழியும் இந்த வாசல் தான். இந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறவங்க மட்டும்தான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய முடியும். ஸோ மேய்ப்பனோடு ஆடுகள் அந்த தொழுவத்துக்குள்ளே வரும்போது வாசல் காக்கிறவன் மேய்ப்பனுக்கு வழியை
திறக்கிறான். ஸோ மேய்ப்பனோடு நீங்கள் இந்த வாசலுக்குள்ளே வந்தால் தான் அந்த வாசலை திறக்கும், இல்லைன்னா திறக்கப்பட மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கலாம். சத்தியத்தோடு வந்தால் தான் இந்த வாசல் நமக்கு வழி கொடுக்கும். சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வர முடியுமா? முடியாது. ஸோ இப்படி தான் இந்த வாசல் நமக்கு அமைந்திருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிச்சிடலாம். இது ஒரு இழுக்கமான வாசல், அதை தான் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வாசலுக்கு அப்புறம் எதை பார்க்கலாம்? என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்குன்னு வாசி. மேய்ப்பன். மேய்ப்பர். எனக்கு ஃபாண்ட்டு வராதனால தான் உங்களை வாசி சொன்னேன். ஸோ அடுத்து யாரை பார்க்க போகிறேன்னா மேய்ப்பர்களை பற்றி பார்க்க போகிறோம். மேய்ப்பன், இந்த இடத்துல நான் வந்து மேய்ப்பன், உடன் மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். நீங்கள் வந்து என்ன நினச்சிடக்கூடாது, மூப்பர்கள் உதவிக்காரர்கள் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ பேசும்போது ஃப்ளோவில் கூட எனக்கே சில சமயம் என்ன வந்துடும்னா மூப்பர்கள் உதவிக்காரர்கள் கூட வந்துடும். அதை நீங்கள் கொஞ்சம் திருத்திக் கொள்ள முடியாது, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் தான் திருத்திக்கணும், நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ மேய்ப்பன் தான் இந்த தொழுவத்துக்கு பிரதானமான. இப்போ இந்த மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு தான் இந்த ஆடே போகணும். ஸோ இந்த மேய்ப்பன் எங்கே இருக்கிறாருன்னா தொழுவத்துக்குள்ளே இருப்பார். தொழுவத்துக்கு வெளியிலையும் போய் என்ன செய்வார்னா எங்கெங்கெல்லாம் மேய்ச்சல் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து யாருக்கு சொல்லணும்? ஆடுகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போது மேய்ப்பன் முன்னாடி போனால் ஆடுகள் பின்னாடி போகணுங்கிறது தான் மேய்ப்பனோட விருப்பம். ஒருவேளை மேய்ப்பனுக்கு முன்னாடி ஆடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? வழி தவறல, நீங்கள் எனக்கு தேவையில்லை, நாங்கள் ஒரு வழியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மேய்ப்பனோட சத்தத்தை கேட்குற ஆடுகளாக இருக்கணும். இப்போ ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணுன்னா இந்த மேய்ப்பன் வந்து எப்படி இருக்குன்னா ஆடுகளுடைய அங்கீகரிப்பை பெற வேண்டும். ஒவ்வொரு ஆடோட அங்கீகரிப்பு ஒரு மேய்ப்பன் பெற வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லாத்துக்குமே தெரியுமா? நீங்கள் பைபிளில் போய் கேட்டால் கூட மேய்ப்பன் யாருன்னு கேட்டால் பரம மேய்ப்பன் சொன்னாலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் மேய்ப்பனோட ஆடுகள் எதுன்னு எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ மேய்ப்பன் ஆடுகளை பற்றியும் அறிஞ்சிருக்கணும், ஆடுகள் மேய்ப்பனை பற்றியும் அறிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் ஒரு கம்யூனிகேஷன். இது ரெண்டு செட் ஆனால் தான் அந்த ஒரு மந்தை வந்து உண்மையான ஒரு தொழுவமாக இருக்கும். புரிதல் இல்லாத ஒரு தொழுவம் எப்படி இருக்கும்? அது சரியாக இருக்காது. அதே மாதிரி தான் இந்த ஒரு தொழுவும் கூட ஒருத்தர் புரிஞ்சவங்களாக நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மேய்ப்பனுடைய வேலையாக இருக்குது. ஸோ இன்னும் மேய்ப்பனை பற்றி சொல்லணும்னா மேய்ப்பன் யாருக்கு மாதிரியாக இருக்கணும்னா உடன் மேய்ப்பர்களுக்கும் ஆடுகளுக்கும் மாதிரியாக இருக்கணும். இப்போது ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அந்த மந்தைக்கும் ஆபிரகாம் லோத் இவங்களுடைய மந்தைக்கு மேய்ப்பர்களுக்கு இடையில என்ன வந்துருச்சு? இப்போது ஆபிரகாம் வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம்? கல்தேர் பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறோம், கானான் தேசத்துக்கு போயிட்டுருக்கோம், தேவன் வாக்களித்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம், தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு, நம்ம சண்டை போட்டு பிரிவது கிடையாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா அங்கே சண்டை வந்திருக்குமா? இருக்காது. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு வழிநடத்துதலை அவர் செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வேதத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் நான் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அதே போல் இந்த ஒரு மேய்ப்பன் என்ன சொல்கிறாராம், உடன் மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். எந்த மாதிரியெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாரு? சத்ருவையும் சிநேகிக்கக்கூடியவராகவும் சகோதரனுடைய பாதங்களை கழுவக்கூடிய அளவுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாருன்னா ஆடுகளும் மேய்ப்பனும் எப்படி கீழ்ப்படியும்? லேட்டாக கீழ்ப்படியுமா? உடனே கேட்கும் சத்தத்தை. ஒரு மேய்ப்பனோட சத்தத்தை ஒரு 10 மேய்ப்பர்கள் நிப்பாட்டி இந்த ஆடை கொண்டு வந்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்த மேய்ப்பன் என்னுடைய மேய்ப்பன் ஈஸியாக கண்டுபிடிக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வசந்தானா, அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறாரா அப்படிங்கிறதே தெரியாமல் போயிட்டுருப்போம். ஏன் அப்படின்னா தேவன் அந்த மேய்ப்பன் மேலே அந்த நம்ம காதை வைக்கிறத விட்டுட்டு சற்று உலகத்து பக்கமோ அல்லது மற்ற சுய நம்பிக்கையின் மேலேயோ கொஞ்சம் கவனத்தை திருப்பிடுறோம். அதனால தான் எதுக்கு சரியாக கேட்குறதில்ல, சத்தியம் சில நேரம் சரியாக கேட்குறதில்ல. தேவன் சொன்ன அந்த மேய்ப்பனுடைய சத்தம் நமக்கு
சில சமயம் கேட்குறது இல்லை. ஆனால் அது ஆடு தான். சத்தியத்தை தேவன் மேய்ப்பனுக்கு செவி கொடுக்குற ஆடு தான். சில சமயங்கள் அப்படி போகிறதுனால என்ன ஆயிரும்னா, மந்தையை விட்டு சில நேரம் போயிட்டு வரும் வெளியில். அது என்ன ஆயிரும்னா, பின் நாட்களில் ஏதோ ஒரு விலங்குக்கு அல்லது வேட்டைக்காரனுக்கு பலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேய்ப்பன் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அதே போல் நிறையா சத்தியங்களை போதிக்கணும், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன மாதிரியான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும்னா, எச்சரிப்பின் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து கற்றுக் கொடுக்கணும். இப்படி அநேக விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரை. யோவான் 10வது அதிகாரம் 14-15 வசனங்கள். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஸோ மேய்ப்பன்னா ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அந்த ஆடுகளுக்கு அல்லாத ஒரு மேய்ப்பன் எப்படி இருப்பார்னா, அக்கறை இல்லாமல் தான் இருப்பார். ஸோ ஒரு மேய்ப்பனுடைய கஷ்டம் என்னன்னு அந்த மேய்ப்பனுக்கு தான் தெரியும். யார் அந்த மேய்ப்பன்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு வரும்போது எவ்வளோ துயரத்தை அனுபவிச்சிருப்பார். ஏன்னா பிதாவோடு பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கானு சொல்கிறேன், எத்தனை வருஷம்னு தெரியாது, அப்படியேப்பட்ட ஒரு அன்பை விட்டு இந்த பூமியில் கொஞ்சம் தூரமாக இருக்கிறார். ஒரு மனுஷனாக பிறந்து வந்திருக்கிறார். அப்படின்னா இது யாருக்காகனா, இந்த ஆடுகளுக்காகத்தான் ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கூட இந்த ஒரு ஊமையில் நம்ம பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மேய்ப்பனோட சிந்தையே என்ன தெரியுமா, இந்த ஆடுகளுக்கு போஷிப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, சபையினுடைய நோக்கம் என்னென்னா சுயாதீனத்தை கொடுக்கணும். இந்த சுயாதீனத்தை கொடுத்து தான் இந்த பிரமாணத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அப்படிங்கிறத சுயாதீனத்தை இப்போ மேய்ப்பன் ஆடுகளுக்கு கொடுக்குறார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த சுயாதீனம் இருந்துச்சா? பிரமாணத்தை கண்டிப்பாக செய்யணும். செய்யலைன்னு என்னது? தண்டனை தான். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. தேசத்துட்டு வெளியே போனால் மரணம். அது மாதிரி இன்றைக்கி கொடுத்தா அப்படி இருக்கும். சபையை விட்டு வெளியில் போனால் அந்த அளவுக்கு சொல்லலை. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு மேய்ப்பன் என்ன செய்யணும்னா, ஆடுகளுக்கு போஷிப்பை கொடுக்கணும், அவங்களுக்கு சுயாதனத்தை கொடுத்து வழி நடத்தணும். நம்மளை ஒருத்தர் குற்றப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, குற்றப்படுத்துகிறார் அப்படின்னா அந்த ஒரு குற்றம் இனிமே சொல்லாத அளவுக்கு நான் நடந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சகோதரன் எதை வச்சு குற்றம் சொல்லுவார்? வாய்ப்பே இருக்காது. இப்போ யார் மாறணும் சொல்லுங்கள் பார்ப்போம். குறை சொல்கிறவங்க தான் மாறணும். அப்போது ஒரு குறை சொல்கிற அளவுக்கு ஒரு சகோதரன் வந்திருக்கிறாருன்னா நம்ம மாறிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீ அடுத்து மாற வேண்டியது அவர் தான். ஸோ அதுக்கு போயிட்டு நீங்கள் இனிமேல் மாறணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போய் எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்களாக இருந்தாலே போதுமானது. ஸோ இப்படி தான் ஒரு மேய்ப்பன் இருக்கணும். ஸோ மேய்ப்பனுக்கு அப்புறம் மேய்ப்பன் இந்த தொழுவம் அல்லாத இன்னும் வேறு ஆடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைக்கிறார். இப்போ அந்த ஆடுகள் எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்? ஒரே மந்தையாக, உண்மையான தொழுவமாக இருக்கக்கூடிய இந்த மந்தைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் வாய்ப்பு எத்தனை பேர்த்துக்கு தான்? 144,000 பேருக்கு தான். ஆனால் தேவனோட மனசு பரந்த மனசு, எல்லாரையுமே விரும்புகிறாரு, எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 10வது அதிகாரம் 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? இந்த மந்தை அல்லாத வேறு ஆடுகள் இருக்கு, அது என சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் விசுவாசமாக இருக்கிறார். நாம் அப்படி இருப்போமா? கண்டிப்பாக என் சகோதரன் எனக்காண்டி என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்குருவார். அதாவது உதவி செய்யக்கூடிய நிலைமையோ ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைப்போமா? நினச்சா சந்தோஷம். ஆனால் வேறு இடத்துல இருக்குது ஆடு,
அந்த ஆடு கூட என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குங்கிற ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறாரு. அப்போ என்ன ஆயிருமா, ஒரே மந்தை ஒரே தொழுவமாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு மூப்பர் ஒரு மேய்ப்பன் என்ன செய்யணும்னா எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போது ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கிறப்போ மேய்ப்பன் ஆபத்து வரும்போது ஒரு சத்தத்தை கொடுப்பார். அதே மாதிரி எல்லாரும் கூடி வாங்க, எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சவுண்டு வச்சுருப்பாரான். அந்த சவுண்டு அவர் பேசினா தான் அந்த ஆடுகள் கேட்கும், வேறு யாராவது பேசினாங்கன்னா கேட்காது. அதே மாதிரி தான் இப்போது அந்த மேய்ப்பன் நினச்சிடணும்னா ஆடுகளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கணும். அந்த எச்சரிப்பின் சத்தம் தான் இது. வாசிக்கலாம். மத்தேயு 7 அதிகாரம் 15 வசனம். மத்தேயு 7 அதிகாரம் 15 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஸோ ஓநாய் இருக்குங்கிறத எச்சரிப்பை கொடுக்க வேண்டியது அவசியம். இதை குறித்து கூட பின்னாடி பார்க்கலாம், ஆனால் நேரம் கம்மியாக இருக்கனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ அதுக்கடுத்து யார்? உடன் மேய்ப்பர்கள். உடன் மேய்ப்பர்கள் இந்த இடத்துல யாராக இருக்கிறாங்க? ஒரு தொழுவத்தில் சுவிசேஷ யுகத்தில் உடன் மேய்ப்பர்களாக யாராக இருக்கிறாங்கன்னா 144,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தாவீது மாதிரி போர் செய்யக்கூடியவங்களாக இருக்கணுமா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் போது தாவீதை தான் அடையாளமாக சொல்கிறாரு. ஸோ ஆபத்து வரும்போது ஒரு சத்தத்தை கொடுப்பாரு. அப்போ ஆடுகள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிடும். அப்போது எதிரி வரும்போது எதிரியோடு சண்டையிட்டு தன் ஜீவனையே கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருப்பாரான். ஆனால் தாவீது ஜீவனை கொடுத்தாரா? இல்லை. ஆனால் இந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கூலிக்காக வேலை செய்கிறவன் தன் ஜீவனை கொடுக்க மாட்டார், ஆடுகளை விட்டுட்டு போயிடுவார். ஆனால் உடன் மேய்ப்பன் யாரை பார்க்கணும்? மேய்ப்பனை பார்க்கணும். மேய்ப்பனை பார்த்தா மேய்ப்பன் எப்படி ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருந்தாரோ அதே போல் உடன் மூப்பனும் ஜீவனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எதற்காக? ஆடுகளுக்காக. அதே மாதிரி ஓநாயினுடைய அங்கீகரிப்பு. இப்போ ஓனாய் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சாத்தான் ஒன்று. இன்னொன்று ஆடையும் ஓனாயாக மாற்றிடுவாங்க. ஸோ சாத்தான் நேரடியாக வராமல் ஆட்டோட கேரக்டரை மாற்றிட்டா என்னவா மாறிடும்? ஓனாயாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல ஆடு ஓனாயின்னு சொன்னோடனே நீங்கள் ஒரு மிருகமாக நினச்சிக்கக்கூடாது. ஆடுன்னா ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம், ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கோங்க. ஓனாயின்னா ஆப்போசிட்டான கேரக்டர், தவறான குணலட்சணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போது தவறான குணலட்சணங்கள் வரும்போது எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? மேய்ப்பனுடைய பொறுப்பாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு ஓநாய் எச்சரிப்பு கொடுக்கணும்னா ஓநாய் சில சமயங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் இதை தான் செய்யணும், இப்படித்தான் நடத்தணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் போடுமா. அதுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஆடு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அங்கீகரிப்பு கொடுக்கணும். நீங்கள் எப்படி இதை சொல்லலாம், நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா ஆடுகளுக்கு உரிமை இருக்குது. அது கேட்குறது எப்படி தான் கேட்கும். ஆடுனால என்னது? கேரக்டர், குட் கேரக்டர்னு வச்சுக்கோங்க. குட் கேரக்டரில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா, ஒருத்தர் ஏதாவது ஒன்று செய்கிறாருன்னா நல்லதாக தான் செய்வார். ஆனால் ஒரு ஓனாயாக ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்கலாம். யோவான் 10 அதிகாரம் 12 முதல் 13 வரை. யோவான் 10 அதிகாரம் 12-13 வசனங்கள். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஸோ இந்த ஒரு மேய்ப்பர் உடன் மேய்ப்பரும் ஆடுகளோட அங்கீகரிப்பை தான் நம்ம பெறணும். ஸோ ஆடுகளின் அங்கீகரிப்பை பெறணும்னா இது ஒரு தகுதியா அல்லது கடமையா? தகுதியா அல்லது கடமையா? ஒரு மேய்ப்பன் அல்லது உடன் மேய்ப்பனாக இருப்பது ஒரு தகுதியா, அல்லது இந்த ஆடுகளை நான் மேய்க்கிறது என்னுடைய கடமை, ஏன்னா இந்த தொழுவத்துக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கார், அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதை தகுதியாக நினைக்கிறதா அல்லது கடமையாக நினைக்கிறதா? கடமையாக தான் நினைக்கணும். சில சமயங்களில் தகுதியாக நினச்சிட்டோம்னா இதற்கான பலனை தரமாட்டாங்க. இந்த தொழுவத்தினுடைய எஜமானன் அந்த எஜமானன் கேட்ட காரியங்களை செஞ்சால் கண்டிப்பாக பலன் தருவார்.
ஸோ நாம் தகுதின்னு நினச்சிட்டு நம்ம இந்த வேலை செஞ்சோம்னா நமக்கு பலன் கிடைக்காது. தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களையோ அல்லது வாய்ப்புகளையோ தரமாட்டார். ஆனால் இது என்னுடைய கடமை, தேவன் எனக்கு கொடுத்த கட்டளையின்படி நடப்பது எனக்கு கடமைன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த உடன் மூப்பருக்குள்ள வேலைக்குரிய கூலியை பெற முடியும். என்ன அந்த கூலி? கிறிஸ்துவோட மனவாட்டியாக சேர்றதுக்கான ஒரு கூலி. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம யாரை பார்க்கணும்? ஆடுகளை பற்றி பார்க்கணுன்னா, ஆடுகள் யாருக்கு செவி கொடுக்கணும்னா மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம். அவருடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். எப்படி பேசுவார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவார்? ஓமையினால் பேசுவார், அப்புறம் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார். இப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக கவனிச்சாதான் அடுத்து சீஷர்கள் என்ன பேசுகிறாங்கன்னே புரியும். இல்லைன்னா அந்த மேய்ப்பனோட சத்தத்தை கண்டே பிடிக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் வேதத்தை வாசித்து பார்த்துருக்குறாங்க, ஆனால் மேய்ப்பனுடைய சத்தத்தை கண்டுபிடிக்க முடியல. அதே போல் மந்தையோடு சேர்ந்து நடக்கணுமா? எல்லா ஆடுகளும் மந்தையை விட்டு தனியாக போகக்கூடாது. எல்லா ஆடுகளும் ஒன்று போல் போகணுமா? 144,000 பேரோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி போகும். ஆனால் ஒரு நட்சத்திரத்திற்கு இன்னொரு நட்சத்திரம் வேறுபட்டிருக்கும். அது மகிமையில் வெளிப்படும், அது கிரியில். ஆனால் கேரக்டர் வைஸாக பார்க்கும்போது ஒன்று போல் இருக்கும். அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிற ஆடுகள் சாப்பிட்டுட்டு திருப்தி ஆகிறது தான் அதனுடைய வேலையை. எதுக்கு நல்லா கொழுமையாகணும்? அதான் எதுக்கு கொழுமையாகணும்னு கேட்குறேன். கொழுமை ஆயிடுறோம். எதுக்காக நம்ம அந்த ஆடு சத்தியத்தில் சாப்பிட்டு கொழுமை ஆகுறது? பலி ஆகுறது தான். நசல் கொண்டதையும் புசல் கொண்டதையும் கொண்டு போய் பலி செலுத்த முடியுமா? முடியாது. நீங்கள் நல்லா சத்தியத்தை கற்றுக்கொண்டாதான் நாம் சரியான விஷயத்தில் பலி செலுத்த முடியும். இல்லைன்னா அதற்கான வாய்ப்பு இருக்காது. அதற்கான வசனங்கள் கூட வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. எபேசியர் 4ஆவது அதிகாரம் 11 முதல் 13 முடிய வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஸோ இந்த வசனத்தை இந்த தொழுவத்தோடு கம்பேர் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரரை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும், அதனால் மேய்ப்பனுடைய அவரை பற்றும் விசுவாசத்தில் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி எல்லாரும் ஒன்றா கூடி யாரை விசுவாசிக்குது? மேய்ப்பனை விசுவாசிக்குது. அப்படி இருந்து வளர்ச்சி அடையுது. எப்படி வளர்ச்சி அடையுதுன்னா, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷனாகும் வரைக்கும் நல்ல கொழுத்துக்கு தான் ஆடு. அப்படி வளர்ந்து என்ன செய்ய போகுது? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், இப்போது இந்த மாதிரி வேலையை செய்கிறது தான், அதாவது பலி செலுத்தப்படுறதுக்காகவும் இந்த ஆடு தேவனுடைய அந்த வேலையை செய்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு செழுமை. ஸோ இப்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்காக தான் சிலர் அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் நியமிச்சிருக்காங்க. அப்போ இதில் ஒரு ஆர்டர் இருக்கா? இந்த ஆர்டர் எங்கே பார்க்கலான்னா புது சிருஷ்டியினுடைய அமைப்புங்கிற பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அது நம்ம பாடம் இல்லை. ஸோ இப்போது ஆடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாரம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்போ இந்த ஆடு என்ன செய்யக்கூடாது? முரட்டாட்டம் பண்ணிவிட்டு மேய்ப்பனிக்கே டாஸ்க் சவால் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்துச்சுன்னா மேய்ப்பன் ஆடுகளை வழி நடத்துறதுக்கு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக வழி நடத்துவார். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்யாமல் அது உங்களுக்கு செய்யாதபடிக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதேன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம
மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோம்னா தேவனோட வழி நடத்துறதுக்குள்ளே நம்ம இருக்க முடியாது. இது நமக்கான எச்சரிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், வாட்ச் டவர். வாட்ச் டவர்னு என்ன சொன்னேன்? காவல் கோபுரம். இந்த காவல் கோபுரத்தோட பேரை டைரெக்டாக யார் எடுத்துக்கிட்டாங்க? இப்போ ரசல் பிரதர் எடுத்துக்கல, வச்சிருக்கிறார். அந்த ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு பேர் வாட்ச் டவர் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. வாட்ச் டவர்னா காவல் கோபுரம். ஸோ இந்த ஒரு வாட்ச் டவர் எதை அடையாளப்படுத்துது? வாட்ச் டவர் தேவன் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார். ஓகே, வாட்ச் டவருங்கிறது தீர்க்க தரிசனத்தை அடையாளப்படுத்துது. ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, தேவன் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தினது யார் தான்? தீர்க்கதரிசிகள் தான். ஸோ இந்த வாட்ச் டவர் யாருன்னா தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறது. இப்போது தீர்க்க தரிசனங்கள் எதற்காகனா, தீர்க்க தரிசனத்தை பற்றி சுருக்கமான விளக்கம் தெரியும் இல்லையா? ஏன்னா பேசிக் கிளாஸில் நம்ம படிச்சிட்டோம்ல, தீர்க்க தரிசனம்னு சொன்னோன்னே என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சுய தோற்றமான பொருளை உடையதாக இருக்காது, அதில் வரலாறும் இருக்கும், எதிர்காலத்தை பற்றி இருக்கும், தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கும் அப்படின்னெல்லாம் சில பாயிண்டெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓமைன்னு சொன்ன என்ன ஞாபகம் வந்துடணும்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். அது மற்றவங்களுக்கு புரியக்கூடாது, சீஷர்களுக்கு புரியணும் அப்படிங்கிற ஓமைன்னு சொன்னோன்னே இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வாட்ச் டவர் எதுக்கு அடையாளம்னா தீர்க்க தரிசனங்களுக்கு அடையாளம். இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த தீர்க்க தரிசனமான விஷயங்கள் எச்சரிப்பு கொடுக்கறதுக்காக கூட சொல்லப்பட்டிருக்கு. சிலரை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அநேக காரியங்களை தேவனுடைய திட்டத்தின் வழிநடத்துறதுக்காக இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான், இயேசு கிறிஸ்துவும் கடைசியாக நம்முடைய ஏழாங்கால சபை தூதன் ரசல் பிரதர் கூட இந்த ஒரு வாட்ச் டவரை குறித்து சொல்லியிருக்கிறார், எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு கோபுரம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? வாட்ச் டவர், காவல் கோபுரம் அந்த மந்தைக்குள்ளே தான் இருக்குது. நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், இப்போ இருக்கிற தொழுவத்துக்கு தான் அந்த வாட்ச் டவர் இருக்காது. அந்த காலத்தில் 1000 ஆடுகள் 10,000 ஆடுகள் அப்படியெல்லாம் இருந்திருக்கும். அவ்வளோ ஆடுகளையும் கண்காணிக்கணும்னா எவ்வளோ உயரத்தில் இருக்கணும்? அதுக்கு ஒரு மேடான பகுதி இருக்கணும். அப்படிப்பட்ட வாட்ச் டவர் தான் இந்த வாட்ச் டவர். அது மேலே நின்றுட்டு எதிரிகள் வர்றாங்களா, ஏதாவது ஆபத்து நமக்கு வருதா அப்படிங்கிறத கண்காணித்து சொல்லுவார். விடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு சத்தம் போடுவாங்க, இருட்டிருச்சுன்னா அதுக்கு ஒரு சத்தம் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு தான் அந்த ஒரு கோபுரம் வச்சுருந்தாங்க. அப்படின்னா இந்த கோபுரம் நம்ம எதற்கு அடையாளமாக சொல்லியிருக்கோம்னா தீர்க்க தரிசனங்களுக்கு அடையாளமாக நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கான வசனங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 17 எரேமியா 6ஆம் அதிகாரம் 17 முதல். எரேமியா 6வது அதிகாரம் 17வது வசனம். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸோ தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை யார் கேட்க மாட்டேன்ட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் கேட்க மாட்டேன்ட்டாங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஸோ இந்த எச்சரிப்பு கொடுத்ததெல்லாம் யார்? தீர்க்கதரிசிகள். அவங்களை எப்படி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளோட வார்த்தையை கேட்டு நடக்க சொல்லி அங்கே ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கு. எச்சரிப்பும் கொடுக்கப்பட்டாச்சு. அப்போ இந்த கோபுரம் எப்படிப்பட்ட கோபுரம்? எச்சரிப்பின் கோபுரம். ஸோ தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உரைக்கப்பட்டது. இதை தான் அப்போஸ்தலர்கள் எச்சரிக்கிறாங்க. எந்த மாதிரி கோபுரத்துலேருந்து? காவல் கோபுரத்துலேருந்து ஆடுகளுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. இப்போ இவர் தான் நான் காவலாளி, ஏன்னா கோபுரத்தின் மேலே உட்காந்துட்டு தான் சொல்ல முடியும். அதே சத்தத்தை வேறு யாராவது போட்டுறக்கூடாதுல்ல. அதனால தான் எடுத்த உடனே
அப்போஸ்தலன் பவுல் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வரை. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் வரைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. காவல் கோபுரத்தின் மேலே உட்காந்துட்டு எதிரி வர்றதை வந்து சொல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை, எனக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தாரோ தேவன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அடுத்து, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீக்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். யாருடைய இரத்த பலியை பற்றி சொல்லிட்டு இருக்காரு? இயேசு கிறிஸ்துவோட இரத்த பலியா? அது பாவமானதா? நம்முடையதா? நல்லா கவனிங்க. எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று. அப்படின்னா எல்லாருன்னா இயேசு கிறிஸ்துவா? அவர் ஒருத்தர் கொலை செஞ்சுருக்கும் போது பார்த்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, ஸ்தேவான். இது மாதிரி அவர் தெரியாமலும் நடந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறதுனால அவர் பேர் யூஸ் பண்ணி கூட சில துன்பப்படுத்தி கொலை செய்திருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட அநேக இரத்த பலிகளுக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு மேய்ப்பன் என்று அறிவித்து நான் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். வாசிக்கலாம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு கொடுக்கும்போது என்ன கொடுத்தாரு? உங்களுக்குள்ளே கொடிதான ஓநாய்கள் வரும்னு சொல்லிட்டார். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுலும். அப்படியே இன்னும் கொஞ்சம் வாசிச்சேன்னா அந்த ஓநாயை பற்றி டைரெக்டாகவே ஒரு கேரக்டருக்கு சம்மந்தப்படுத்தி சொல்லுவார். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதே போல் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட இந்த ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கிறார். அப்போ பேதுரு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்கிறாரா, நான் தான் மூப்பர் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த எச்சரிப்பை கொடுக்குறாரு. ஏன்னா எச்சரிப்பு கொடுக்குறது யாருன்னு தெரியாமல் இருந்துடக்கூடாது இல்லையா? அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1வது வசனம். உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால். அவ்வளோ நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பாருங்களேன். இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாக இருக்கிற நான் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்லுவார். இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிறையா விஷயங்களை நம்ம சொல்லியிருப்போம். அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு அந்த ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்வாருங்கிற விசுவாசத்தோடு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம யாரை பற்றி சொல்லுவோம்னா அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் இங்கே இவரும் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, பேதுருவும். அப்போ இவரும் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக அந்த ஒரு மெய்ப்பத்துக்குரிய ஒரு வேலையை செஞ்சுருப்பார். அப்போது இனி வரும் மகிமைக்கு பங்காளிகளுமாய் இருக்கிற நான் அப்படின்னு உரிமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிட்டார். ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருந்து அந்த மூப்பத்துவத்துக்குரிய வேலையை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் என்ன அது அப்படின்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2 முதல் 4 முடிய வசனங்கள். உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரா, மேய்க்கணும், மனப்பூர்வமாய் இந்த ஒரு வேலையை செய்யணும், கட்டாயமாய் அல்ல. அதே மாதிரி அவலட்சணமான ஆதாயத்துக்காகவும் இந்த வேலையை செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வாய்ப்பை நான் இருமாப்பாய் சபைக்கு பயன்படுத்தக்கூடாது, சபைக்காக அதை பயன்படுத்தணும். எனக்கு இருமாப்பாய் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருந்தும் நான் அதை பயன்படுத்தாமல் இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு மெய்ப்பனுக்கு ஒரு அடையாளம். அப்படி இருந்தால் தான் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை யார் தருவார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவார்னு சொல்லிட்டு இப்போது எச்சரிப்பு கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் வாசிக்கலாம். 2 பேதுரு, இதுக்கு முன்னாடி வாசித்தது 1 பேதுரு, இப்போ வாசிக்கிறது 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை.
2 பேதுரு 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஓனாய் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. பவுல் சொல்லும்போது கொடிதான ஓநாய்கள் வரும்னு சொல்லிட்டாரு. பேதுரு கூட இப்போ எச்சரிப்பு கொடுக்குறாரு. இப்போ அந்த ஓனாய் எப்படி மாறிடுச்சு? கள்ள உபதேசத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஓனாயாக மாறிடுச்சு. ஸோ அந்த ஓனாயினுடைய கேரக்டர் அப்படியே வெளிப்படுத்திகிட்டே வராரா? ஓனாயின்னா ஓனாயின்னு எடுத்துக்கோன்னா ஆடாக இருந்துச்சு, இப்போ ஓனாய் வரும்னு சொல்லியிருக்கு. இப்போ ஓனாய் எப்படி வருது? கேரக்டர் மூலமாக வருது. என்ன கேரக்டர்? தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு வந்து வைக்கிது. அதான் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி ரொம்ப டெக்னிக்கலாக வரும். அந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து இந்த மந்தை என்ன செஞ்சிடும்? கலைச்சிரும். இதுதான் அந்த ஓனாயினுடைய வேலை. இந்த ஒரு எச்சரிப்பை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா அப்போஸ்தலர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யோவான் கூட கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம நேரம் இல்லாதனால அடுத்ததுக்கு போயிடலாம். இதே போல் கடைசி யார் கொடுத்துருக்குறாங்க? ஏழாங்கால சபையின் தூதன் நமக்கு தேவனுடைய ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தையே கொடுத்ததுனால தான் நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரியுது. இல்லைன்னா நாம் இப்போ எங்கே இருப்போம்? சிலர் தூக்கத்துலேயும், சிலர் கனவு வாழ்க்கையிலும், சிலர் மனம் போன ஒரு வாழ்க்கையில் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்டதுனால தான் நம்ம இப்போ எங்கே இருக்கோம், தொழுவத்தில் இருக்கோமா அப்படிங்கிறத ஒரு ஃபீலிங்க்கு கொண்டு வந்துட்டார். ஸோ கடைசியாக நம்ம 2 பகுதியில் வாசிச்சிடலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி, வாங்கும்படி, அதாவது ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி வரல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது செய்வது என்னுடைய கடமைன்னா அந்த உலகத்தில் பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு அது என் கடமை அப்படின்னு அந்த மாதிரி கடமை கிடையாது. இது தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கான ஒரு கடமை, ஒரு பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வேலையை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். அது ஒரு தகுதிக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரல. அப்படின்னா அந்த மேய்ப்பனிக்கே அந்த நிலைமைனா நமக்கு தகுதியை எதிர்பார்த்து எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டாம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதை குறித்து சாட்சி ஏற்ற காலத்தில் விளங்குகிறது. எப்போ? வாட்ச் டவரில் தான் ஏற்ற காலத்தில் நமக்கு விளங்குகிறது. இல்லைன்னா இந்த விஷயங்கள் நமக்கு புரியுமா? புரியாது. இதை தான் நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம் முதல் 31 முடிய வசனங்கள். ஸோ இது நீளமான பகுதினால வேணாம். ஸோ இந்த இடத்துல அநேக அப்போஸ்தலர்களையும், அநேகர் கிடையாது, 12 அப்போஸ்தலர்களையும், தீர்க்கதரிசிகளையும், போதகர்களையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்கிறவர்களையும், பலவித பாஷைகளை பேசக்கூடியவர்களையும், தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறது அவர்களையும், அற்புதங்கள் செய்கிறவர்களையும், இப்படி நிறையா பட்டியலிட்டுட்டே வர்றார் இல்லையா? இது எல்லாத்துலேயுமே முதல் 3 மட்டும்தான் இருக்கும் அதிகமாக. அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களா? என்ன பதில காணோம்? அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கள்ல, அதுதான் ஃபஸ்ட். 2வது தீர்க்க தரிசனங்கள், அடுத்து போதகர்கள், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இருந்துச்சு, அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருச்சு. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போச்சு. ஏன் இப்போ அற்புதங்கள் செய்கிறதில்ல? ஏன்னா இங்கேருந்து ஒரு சத்தியம் சொல்லப்படும் போது நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே உங்கள் செவிகள் திறந்தாச்சு. சத்தியத்தை பாதையில் நடக்கும்போது என்னுடைய வழி சரியாக போயிட்டுருக்கு, தேவன் சொன்ன அந்த இடுக்கமான வழியில் தான் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே, ஆவிக்குரிய சிந்தை வெளிப்பட்டுச்சுனாலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டாச்சு. இனி அற்புதம் தேவையா? ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்கள் எதுக்கு செய்திருக்கிறார்னா, ஜனங்கள் நம்புறதுக்காண்டி கிடையாது, தேவன் யார் என்று புரிய வைக்கிறதுக்காக, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை தெரியப்படுத்துறதுக்காக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்காக அவங்களுக்கு அற்புதம் அடையாளங்களை செஞ்சுருக்கிறார். அதிகமாக ஓய்வு நாளில் தான் அதிகமாக செஞ்சுருப்பார். அது மாதிரி இப்போ நமக்கு அற்புதம் எப்படி இருக்கும்னா,
ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோட ஐக்கியமே பட முடியாது. ஒரு எதிரியையும் சிநேகிதனாக்குறது தான் அற்புதம். இந்த மாதிரி சில அற்புதங்கள் செய்கிறது தான் உண்மையான அற்புதம். கண்ணு தெரிய வைக்கிறது, மேஜிக் பண்ணுறது எல்லாமே அற்புதம் கிடையாது. ஸோ நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. ஆனால் எது பிரதானமாக இருந்திருக்குன்னா அப்போஸ்தலருடைய உபதேசமும் தீர்க்க தரிசனங்களும் போதகர்களும் தான் இப்போ இருக்குது. இந்த ஒரு ஊழியம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இனி நாம் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு குழந்தைகளாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. பூரண புருஷனாக இருக்கலாம். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. எபேசியர் 4வது அதிகாரம் 14 முதல் 16 முடிய வசனங்கள். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவளாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. ஸோ இந்த ஒரு மந்தைக்குள்ளே தான் சரியான சாப்பாடும் வளர்ச்சியும் இருக்கும். ஸோ இந்த சாப்பாடு அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படிக்கு அப்படி செய்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் கணுக்களால் கட்டுக்களால் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அது மாதிரி சகோதர ஐக்கியத்திலே நம்ம வளர்ந்து பெருகணும். அதுக்காண்டி தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, தம்முடைய தூதர்களையே நமக்கு பணிவிடைக்காரர்களை கொடுத்து நம்மளுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு தாங்கி வழி நடத்துகிறார். ஸோ இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய பாடுகளுக்குள்ள இக்கட்டுகளுக்குள்ள சில சோதனைக்குள்ளெல்லாம் போகும்போது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி வாக்கு தத்தங்கள் மூலமாகவோ சத்தியங்கள் மூலமாகவோ சகோதர ஐக்கியத்தின் மூலமாகவோ அன்பின் நிமித்தமாகவோ அநேக தூதர்களை அனுப்பி நம்மளை தாங்கி வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சரி, இவ்வளோ பெரிய மந்தையை நம்ம பார்த்தோமே, எதுக்கு இந்த மந்தையை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம சிறு மந்தை தான், அழைப்பு கம்மி தான். ஓகே, இந்த மந்தை இருக்கு இல்லையா, இந்த மந்தையில் எஜமானன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேலையை முடிச்சிட்டார். வேலி ஈடுபலி அது அவர் வேலையை முடிச்சிட்டார். வாசல் அவர் வேலையை முடிச்சிட்டார். இப்போ யார் வேலையை முடிக்கணும்? ஆடுகள் தங்களுடைய வேலையை முடிக்கணும். ஸோ இந்த ஆடுகள் என்ன செய்யணுங்கிறது தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் சகோதரர்கள் கூடும்போதும் அநேக விஷயங்கள் நம்ம கற்றுட்டு வரோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த மந்தை எப்படி தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், இந்த மந்தைக்குள்ளே எப்படி இருக்கணும், எப்படி இந்த மந்தையிலேருந்து வளரணும், எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த மந்தையை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, ஒரு உதாரணத்துக்கு இந்த மேய்ப்பர்கள் உதவி மேய்ப்பர்களை இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் செலக்ட் பண்ணது மாதிரி, ராஜாக்களை செலக்ட் பண்ணது மாதிரி இப்போ மேய்ப்பர்களை செலக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இது ஒரு எக்ஸாம்பிள் தான், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 3 ராஜாக்கள் இருந்தாங்க. சவுல், தாவீது, சாலமோன். இப்போ 3 பேரை தெரிந்து கொண்ட விதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சவுலை தெரிஞ்சு கொள்ளும்போது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? அவர் வருவார், ஒரு கழுதையோ தேடி வருவார், அவரை தான் உங்களுக்கு ராஜாவாக எடுத்துக்கோங்கன்ட்டார். அது மாதிரி இன்றைக்கி ஒரு மேய்ப்பனா அல்லது இந்த சபைக்கு, அதாவது நம்ம அழைப்பு கொடுத்தோம் இல்லையா, சபை அங்கமாக வர்றதுக்கு, இப்படி வர்றவங்கள அப்படி வழிபோக்கனா போவாங்க, அவங்கள கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருங்க. இல்லை அவங்கள கூப்பிட்டு என்ன ஆக்கிருங்க, மூப்பர் ஆக்கிருங்கன்னு சொல்லுவாரா? இல்லை. ஆனால் அன்னைக்கு செஞ்சார். எப்போ? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில். அதே மாதிரி ஒரு தாவீது ராஜா ஆடுகள் மேய்த்திட்டு இருந்தவரை ஒரு எதிரியோடு சண்டை போட்டதுனால, பலமான ஒரு பலமான ஆள்கிட்ட போய் ஒருத்தர் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாருங்கிறதுக்காண்டி அவரை தூக்கிட்டு வந்து மெய்ப்பண்ண வச்சிடலாமா அப்படின்னு யார் தான் இருக்க முடியும்? டபிள்யூவில் பார்க்குற அந்த பலமான மனுஷன்தான் இங்கே மூப்பனாக இருக்க முடியும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரா? இல்லை. அப்போது சாலமோன் மாதிரி எப்படியேப்பட்ட ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாலும் சரி அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ஞானிகளை கூப்பிட்டு வந்து இங்கே மூப்பராக வச்சுருக்கிறாரா? இல்லை. சாரி, மூப்பர்னு சொல்லிட்டேன், மெய்ப்பர்.
மேய்ப்பராக வச்சுருக்காரா? இல்லை. ஸோ இந்த சுவிசேஷ யுகத்தில் யூத ஜனங்களத்தில் யுகத்தில் செலக்ட் பண்ணது மாதிரி சுவிசேஷ யுகத்தில் செலக்ட் பண்ண மாட்டார். இங்கே இருக்கக்கூடிய செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை ஈடுபலியை விசுவாசிச்சுட்டு அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே ஓடுகிற ஓட்டத்தின் அடிப்படையில் தான் அவரவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவரவர்களுடைய விசுவாசத்துக்கு தக்கதாகவும் தான் பலனை கொடுப்பார். அது ராஜ்யத்திலையும் கொடுப்பார், இங்கேயும் கொடுப்பார். ஸோ இப்படி தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும், இப்படி தான் இந்த மந்தையில் செலக்ட் பண்ணப்படுவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ செலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். கடைசியாக இந்த ஒரு ரீப்ரிண்டோட கடைசி பகுதியை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். சகோதரியை வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருப்போமாக. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட விசுவாச பிரமாணங்களினால் எவரும் நம்மை கூண்டில் அடைத்து போட அனுமதியாமல் இருப்போமாக. கேட்டிங்களா? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? ஏன்னா கடைசி 10 நாள் அதுக்காண்டியாவது தெளிவாக கேட்டுருங்க. பிரதான மேய்ப்பனால் நமக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகளை தாண்டி அவர் ஒருபோதும் அங்கீகரித்திடாத சுயாதீனங்களுக்குள்ளும் உரிமைகளுக்குள்ளும் மற்றும் கற்பனை கோட்டைகளுக்குள்ளும் எவரும் நம்மை வழிநடத்திடுவதற்கு நாம் அனுமதியாமல் இருப்போமாக. அப்போஸ்தலன் கூறினது போன்று தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொண்டு நாம் அவரில் நிலைத்திருப்போமாக. ஸோ அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொண்டு நாம் அவரில் நிலைத்திருப்போமாக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.